குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷா பரபிரம்மா தைஷ்மை ஸ்ரீ குருவியை நமக. வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் 100% வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்னு நமக்கு தெரிய போறது இல்லை. இருந்தாலும் நம்ம மனசுல ஒரு பயம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எந்தெந்த விஷயங்கள்ல அப்படின்லாம் கிடையாது. எல்லா விஷயத்திலையும் நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு காரியம் நம்ம செய்யும் போது அது வெற்றி அடையுமா அடையாதா. எது எப்படியோ நம்ம ஒரு செயலை செய்யும் போது நமக்கு துணையா வர்றது குலதெய்வம் மட்டுமே. மற்ற தெய்வங்களை காட்டிலும் நம்ம வீட்டினுடைய குலதெய்வத்துக்கு நம்மளோட வெற்றியில அதிக அளவு பங்கு இருக்கு. குலதெய்வம் அப்படிங்கிறது நம் குலத்துல வாழ்ந்த நமது முன்னோர்கள், பித்ருக்கள்னு சொல்றோம் இல்லைங்களா, இவங்களோட வழிவகையா நம்மோட துணை நிற்பதா உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் தான் இந்த குலதெய்வம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நம்ம வீட்டில் நடக்கிற ஒரு திருமணம், சடங்கு, இதே போல எந்த ஒரு சுப காரியமா இருந்தாலும் இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுட்டு போனா போதும், அது 100% சக்சஸ் தான். அது போலவே இந்த சுபகாரியங்கள் அப்படிங்கிறதுல புதிய தொழில் தொடங்குறது, தேர்வு எழுத போகக்கூடிய மாணவர்கள், வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்ட முயன்று கொண்டிருப்பவங்க, பெண் பார்க்க போறவங்க, இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு சாதகமா அமையணும் அப்படின்னா குல தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கண்டிப்பா வேணும். அப்பதான் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடையின்றி சிறப்பா வெற்றியை நோக்கி செல்லும். இதுக்கு பெரிய செலவு இருக்கிற மாதிரியான ஒரு பரிகாரம்லாம் இப்ப நான் சொல்ல போறது இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அதுல 2 கற்பூரம் இருந்தா போதும். இது மட்டும் போதும், வேற எதுவும் தேவையில்லை. இன்றைய நாள்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா காலையில எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமான ஆடை உடுத்திட்டு பூஜை அறைக்கு போகணும். அங்க இருக்கிற குலதெய்வத்தினுடைய படத்துக்கு முன்னாடி, இல்ல குலதெய்வம் இல்லாதவங்க பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதைய குலதெய்வமா நினைத்து வழிபடலாம். இந்த குலதெய்வத்துக்கு முன்னாடி அந்த புதிய அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. அதுல 2 கற்பூரத்தை வைத்து ஏற்றி வழிபடுங்க. கற்பூரம் ஏற்றும் போது நீங்க மனசுக்குள்ள எந்த காரியத்துக்கு போறீங்க அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையணும், கடவுளே அதுவும் உன்னால் தான் நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி மனதார வழிபட்டுட்டு நீங்க போங்க. உங்களுடைய காரியம் வெற்றி அடைய குலதெய்வத்திடம் மனதார வேண்டிக்கணும். இப்படி வேண்டிக் கொள்றதால உங்களோட மனதுல தன்னம்பிக்கை பிறக்கும். ஆகையால இது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த கேள்வியே இருக்காது. கண்டிப்பா நடக்குங்கிற ஒரு கான்பிடென்ட் உங்களுக்கு வரும். அதனால நிச்சயமா அந்த காரியம் வெற்றி அடையும். பொதுவா கற்பூரம் வேண்டி நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட காரியம் கண்டிப்பா தோல்வியை தழுவாது அப்படிங்கிறது நம்பிக்கை. இதுக்கு மேலையும் நம்ம எடுத்துக்கிட்ட காரியம் தோல்வியில முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு வர இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்துதான் நீங்க நினைச்சுக்கணும். உதாரணமா ஒரு வரன் பார்க்க போறீங்க, அங்க அந்த வரன் கைகூடி வரலன்னு வச்சுக்கோங்க, அது நமக்கு ஏற்றமிடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம குலதெய்வம் நம்ம கிட்ட உணர்த்தி இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கோங்க. ஆகையால பிரச்சனைகள் முன்கூட்டியே தீர்ந்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடா இந்த எளிய வழிபாடு உங்களுக்கு அமையும். எப்பொழுதுமே நல்ல காரியத்துக்கு போகும்போது ஏதாவது கோயில்ல நின்று கற்பூரம் ஏற்றி வைத்து வழிபட்டு செல்வது மிக சிறந்தது. சாதாரணமாவே நமக்கு வெற்றியை கொடுக்கும். பொதுவா நீங்க இந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. அது எந்த அளவுக்கு அது சாத்தியமா இருக்குங்கிறத நீங்களே உங்களோட வாழ்க்கையில உணரலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் காண்போம். நன்றி.